ஹalleluya. ஸோ இன்றைக்கி ட்ரெயினில் போனோம், ஒரு இடத்துக்கு சாப்பாடு கொடுக்க மிஸ் பண்ணேன். ஸோ இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன், ட்ரெயினில் போயிட்டு இருக்க சவுண்டு. ஸோ அதில் ஒரு பர்சனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அவங்க. ஆக்சுவலாக நாங்கள் அவங்க ஹalleluya, praise God. ஸோ நேற்று ட்ரெயினில் போயிருந்தோம், ஒரு இடத்துக்கு சாப்பாடு கொடுக்க அவங்க கூட பேச அவங்களுக்கு மிஸ் பண்ணேன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆண்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவங்களுக்கு ப்ரே பண்ணோம். அவங்க பேத்தி வந்து பிறக்கும் பொழுதே அவங்க காலில் ஏதோ ப்ராப்ளமோட பிறந்திருக்காங்க. பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது அவங்க அம்மா ஏதோ மருந்து அதிகமாக குடிச்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ பிள்ளை பிறக்கும் பொழுதே அவங்க இப்படி சொன்னாங்க, கால் கொலன்னு இருந்துச்சு. அதுக்கு என்ன மீன் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. மேபி அதில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் நர்வஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து சர்ச்சில் போட்டாங்களாம். சர்ச்சில் போட்டு இப்படி அந்த அம்மா அழுதுருப்பாங்க போல, பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பாஸ்டரோட ஒய்ஃப் எப்படி சொன்னாங்களா, இந்த பிள்ளையோட கால்கள் வந்து மான் கால்கள் மாதிரி ஆகும். இந்த பிள்ளை வந்து மான் எப்படி துள்ளி குதிக்குமோ அந்த மாதிரி குதிக்கும்னு சொன்னாங்களாம். இப்போ இந்த ஆண்டி என்கிட்ட பேசிட்டு இருந்த ஆண்டி சொல்றாங்க, நான் யோசிச்சா அது எப்படி நடக்கும், இந்த அம்மாவுக்கு நம்ம மென்டலா எப்படி இவங்க இப்படி முட்டாள்தனமா இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு இப்போ நைன்த் படிக்கிறாளாம். ஓட்டப்பந்தயத்தில் அதெல்லாம் பங்கேற்கிற பிள்ளையா ஆண்டவரை வைத்திருக்கிறாரு. ஒரு அத்லீட்டாக இருக்கிறா. ஸோ பிரேஸ் காட், ஆண்டோடைய வார்த்தை, அந்த அந்த மக்களுடைய விசுவாசம் அவ்வளோ பெரிய அதிசயத்தை அவங்க லைஃப்பில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதை அவங்க ரொம்ப சந்தோஷமாக என் கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ நானும் விஷயம் அதை கேட்டுட்டு நாங்கள் அதை பற்றி பேசிட்டு ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களை நினச்சி அவரை துதிச்சுட்டு நாங்கள் வந்தோம். ஸோ நேத்தினுடைய ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட். ஆண்டவர் பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு வந்து செய்ய நிறையா ஹெல்ப் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நமக்காக ஒரு அக்கா சமைக்கிறாங்க. நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள இந்த விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாளைக்கு 20 பேர்த்துக்கு அப்படிங்கும்போது அவங்க தனியாக தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து காய்கறி வெட்டி கொடுக்கலாம், அந்த விஷயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா இப்போ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் ஆசைப்பட்டீங்க, விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட ஜாயின் பண்ணி நம்ம போய் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், சுவிசேஷத்தை ஷேர் பண்ணலாம். இப்படி நிறைய விதங்களில் நீங்கள் எங்களோட கை கோர்த்து இந்த விஷயத்தை நம்ம இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு நீங்கள் உதவலாம். ஸோ நீங்கள் ஏதாவது விதத்தில் இந்த விஷயத்தில் எங்கள் கூட ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ தேங்க்யூ, காட் பிளெஸ்.